ஹலோ காய்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக படிக்க வேண்டியிருக்கும். இது ஏன் இப்போ சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து எப்படின்னா யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அப்புறம் வந்து ஐபிபிஎஸ் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வந்து வருது இல்லையா? ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான ட்ரீம்ஸ் இருக்கும். ஓகே. சில பேருக்கு வந்து அவங்க படித்த ஃபீல்டு ஆக்சுவலாக அவங்க படித்த ஃபீல்டு ஐடியில் போய் ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுற மாதிரி. சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் அவங்களோட மிகப்பெரிய ட்ரீமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ட்ரீமுமே ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் ஜாப் தான். அதில் வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வந்து அதுக்கு தான் ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். எத்தனை நாளைக்கு என்னால் இதை ப்ரிப்பேர் பண்ணி என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும்னு தெரில. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு குயிட். என்னால் குயிட் பண்ண முடியாது. நான் குயிட் பண்ண மாட்டேன். எப்போதுமே என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை முடிவெடுத்தேன்னா அது எனக்கு வேணும்னா அது எனக்கு வேணும் தான். ஸோ உங்ககிட்டயும் ஒரு டெடிகேஷன் இருந்து நீங்கள் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, என்ன மாதிரி ஒரு லேசியான பர்சனாக இருக்கலாம், இல்லை தண்டத்துக்கு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் நான் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப எனக்கு டாப்பர் லெவலில் படிப்பெல்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. பட் ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப். என்னால் கிவ் அப் பண்ண முடியாது. அது எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு கிவ் அப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வந்தால் கூட தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணிடாதீங்க. அந்த ஃபீல்டு உங்களுக்கு அவ்வளோவா தெரியல, பட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதுன்றதை பாருங்கள்.